குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல முட்டையை ஒரு மசாலாலாம் வறுத்து எடுக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நான் 5 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை எல்லா பக்கமும் லேசாக கீறி பேனில் போட்டு மசாலாலாம் பூரா கோட்டார வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரிச்ச உடனே இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு 2 பெரிய பச்சை மிளகா கீரி போட்டு 6 பல்லு பூண்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாயாச்சு. இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கின பிறகு இதில் 1 கப் கரைச்சி புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். புளி தண்ணி ஊற்றின பிறகு இதில் 2 கப் தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு பச்சை வாடெல்லாம் போன பிறகு மசாலாவில் வறுத்த முட்டையை குழம்புல போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா முட்டை குழம்பு ரெடியாக இருக்குது. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அருமையான முட்டை குழம்பு சூடான சாதத்தில் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.